அண்ணனே இல்லை அப்படிம்பாங்க சில பேர். அண்ணன் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறது, ஆசீர்வாதம். செருப்பு வாங்கி கொடுக்குறது. ம், ம். செருப்பு வந்து சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராமர் வனவாசம் போனப்போ யார் வந்து ஆண்டது? பாதுகையை வச்சு பாதுகை தான். பரதன் வந்து பரதன் பாதுகை, ஆண்டாரு. ராமர் பாதுகைத்தை வச்சு தான் ஆமா. அத்தனை வருஷம் 14 வருஷமும் இது பண்ணார். அதனால் இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவே மகர ராசி. அப்போ அங்கே வந்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பிச்சைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு இதுவும் அதுதான். அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் இருக்கக்கூடியதும் அதுதான். ஸோ அப்போ கடின உழைப்பாளிகளுக்கு நாம் உதவி செய்யலாம். ஒரு மூட்டை தூக்குறாங்க, இது பண்ணுறாங்க, கூலி வேலையாட்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நாம் அவதூறு பேசிடக்கூடாது, அவமரியாதை பண்ணிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது. அவங்க வேலையை சொல்லி சில பேரை திட்டுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இந்த சனியனை, இலவு இந்த மாதிரியான தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள். அப்படிலாம் பேசிட்டா நம்ம வாய்க்கு சனி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வருமானத்தை நாமளே கெடுத்துக்கிறோம். யாரையுமே சொல்லக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களையும் சொல்லக்கூடாது, வெளியில் உள்ளவங்களையும் சொல்லக்கூடாது. சில பேர்லாம் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இதுனா கூட இப்படி ஆகுது, அப்படி ஆகுது, அந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசிட்டோம் அப்படின்னா சனி நம்ம வாயில் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ அந்த இதை வந்து, ஏன்னா வாக்குங்கிறது தான் உங்களுக்கு வருமானத்தை தரும். ஆமாம். சில பேருக்கு பேச தான் காசு, நான் பேசினா தான் காசு, நீங்கள் பேசினா தான் காசு. அப்போ என்ன, நமக்கு வாக்கு ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் நாம் பேசுகிறத 4 பேர் கேட்பாங்க. இல்லை இவன் பேசுகிறத யாரையா கேட்குறது, இவன் பேசியே காதில் ரத்தம் வருது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் சில நேரம் ஆயிடும். ஸோ அப்போ அதில் ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும்.